24 வந்து விஜய் அரசியலுக்கு வந்தா எந்தெந்த கட்சி வந்து ஓட்டு குறையும்? ஃபார் எக்ஸாம்பிள் பிஎம்கே இருக்குது, விசிகே இருக்குது, அதிமுக, திமுக, ஏன் பிஜேபி கூட ட்ரை பண்ணுது. யாரோட ஓட்டு வந்து குறையும் விஜய் வந்தா? விஜய் வந்து எல்லா ஓட்டும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. விஜய் ஒரு 90%, 95% விஜய் வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்க. ஏதாவது இளைஞர் கையில் வந்து ஒரு ஆட்சியை கொடுத்தா ஏதாவது அவங்களுக்கு தெரிஞ்சதை ஏதாவது பண்ணலாம், நல்லது பண்ணலாம். சீமானந்த மட்டும் பண்ணிடுவாரா? ஸ்டேஜ்ல சொல்லியிருக்காருல, நான் நிறைய பண்றேன்னு சொல்லியிருக்காரு. பண்றேன்னு சொல்றாங்க, வந்து பண்ணாதாங்க தெரியும். வாய்ப்பு கொடுத்தா தானே, வாய்ப்பு தான் சொல்றேன். அதுக்கு சீமானுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். நம்மளால இங்க காசு வாங்கிட்டு ஓட்ட போட்டுறாங்களே. நீ 2000 கொடுத்து அவனுக்கு ஓட்ட போடுறான், ஓட்டுக்கு 10,000 கொடுக்குறான், அவனுக்கு ஓட்ட போட்டுறான். இப்போ விவசாய திராவிட ஆட்சி ஐயா ஸ்டாலினுக்கு ஐயா அதுக்கு வந்து 10 மார்க்கு எவ்வளவு போடுங்க? இந்த 10 மார்க்குக்கு 10 பைசா கூட போடக்கூடாதுங்க. எனக்கு இல்ல சொல்லுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெஸ்ட் பீச்ல சில கேள்விகள் வந்து ரேபிட் ஃபயரா கேட்க போறோம். டக்குனு பதில் சொல்ல போறாங்க. ஆனா இப்போ நாம் தமிழ் சீமான் வந்து தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரியா தவறா? கரெக்டு தாங்க. தமிழன் தாங்க தமிழ்நாட்டை ஆளணும், வட மாநிலத்தை ஆளக்கூடாதுங்க. கரெக்டா இல்லையா? அப்படி சொல்ல வரல. எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி இவங்களாம் வந்து வெளி மாநிலத்துல வந்தவங்க. இது கேரளா, ஆந்திரா, கர்நாடகா. தமிழ்நாட்டை தமிழ் தான் ஆளணும் சொல்ற நாம் தமிழ் சீமான் கோரிக்கை வந்து கரெக்டா? யாரு வந்தாலும் நல்லது பண்றவங்க ஆள் தான் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க. அப்படி இல்லைன்னா இந்த இப்ப நீங்க இருக்கிறீங்களா, நீங்க ஒரு எம்பி ஆகலாம், முதலமைச்சர் ஆகலாம். வெளியூரத்துல வந்து ஒரு வேற ஸ்டேட்ல வந்து இங்க தங்கிட்டு ஒரு 10 வருஷம் அந்த 10 வருஷம் இங்க தங்கிட்டு அவங்களும் இந்த தமிழ்நாட்டை ஆடுறாங்களா? தப்புன்னு சொல்ற நாம் தமிழ் சீமான். அப்பெல்லாம் என்னங்க சொல்ல முடியும்? அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு தேர்ந்தெடுத்து ஓட்டு போடுறாங்க, ஜெயிக்கிறாங்க. பண்ணாதானே. யாரு வந்து என்ன பண்ண போறாங்க? சீமானந்த மட்டும் பண்ணிடுவாரா? இல்ல ஒரு ஸ்டேஜ்ல சொல்லியிருக்காருல, நான் நிறைய பண்றேன்னு சொல்லியிருக்காரு. பண்றேன்னு சொல்றாங்க, வந்து பண்ணாதாங்க தெரியும். வாய்ப்பு கொடுத்தா தானே, வாய்ப்பு தான் சொல்றேன். அதுக்கு சீமானுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். நம்மளால இங்க காசு வாங்கிட்டு ஓட்ட போட்டுறாங்களே. நீ 2000 கொடுத்து அவனுக்கு ஓட்ட போடுறான், ஓட்டுக்கு 10,000 கொடுக்குறான், அவனுக்கு ஓட்ட போட்டுறான். விவசாயம் எனக்கு வந்து எதுவுமே யாரும் நல்லது பண்ற மாதிரி தெரியலங்க. நான் உழைச்சாதான் எனக்கு சோறு. என் குடும்பத்தை நான் தான் பார்க்கணும். 10 ரூபா இவங்களால ஒரு பிரயோஜனம் கிடையாதுங்க. ஓகேவா? அவ்வளவுதாங்க. இப்போ ஒரு அதாவது இருக்கிறவங்களே வந்துட்டு எல்லாத்தையும் கொடுமைப்படுத்துறத விட புதுசா விஜய், சீமான் இந்த மாதிரி யாராவது வந்தாங்கன்னா ஒரு நல்லது நடக்கலாம். விஜயத்தை வந்து முடக்கிட்டாங்க. கர்நாடகால வந்து பாரதிய பிரஜா ஐக்கிய பார்ட்டி ஒரு சின்ன பார்ட்டி தான். அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இவங்க கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா எலெக்ஷன் இருக்காங்க, 6% ஓட்டு வாங்கியிருக்காங்க. இது மாதிரி விவசாய சின்ன வந்து திடீர்னு கொடுக்குறது வந்து பிஜேபி வந்து பயந்துருச்சா இல்ல என்னது? நல்லது சொல்லணும்னாங்க, நல்லவங்களை வளர விட மாட்டானுங்க, வாழ விட மாட்டானுங்க. அதுதாங்க சொல்ல வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். ஆமா. சரி, திராவிட ஆட்சி ஐயா ஸ்டாலினுக்கு ஐயா அதுக்கு வந்து 10 மார்க்கு எவ்வளவு போடுங்க இந்த ஆட்சிக்கு? 10 மார்க்குக்கு 10 பைசா கூட போடக்கூடாதுங்க. என்ன கேட்டா இல்ல சொல்லுங்க. 10 மார்க் எவ்வளவு தராங்க, எவ்வளவு போடலாம்? எங்க மார்க் போற அளவுக்கு இன்னும் எனக்கு தெரிஞ்சு ஒண்ணும் இல்லைங்க. ரொம்ப கஷ்டத்தை தான் கொடுத்துட்டு இருக்காருங்க. அவ்வளவு சொல்லி இல்லங்க. இப்போ வந்து இலவச பேருந்து கொடுத்துருக்காரு, மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுத்துருக்காரு. இப்ப அந்த மழை வெள்ளம் சென்னையில வந்து நிவாரணம் மட்டும் தரல. இதெல்லாம் இது பெண்களுக்கு செஞ்சிருக்காரு. இதை பத்தி நினைக்கிறீங்க? பெண்களுக்கு நிறைய செய்யறாரு, ஆண்களுக்கு அதோட நிறைய வச்சு செய்யறாருங்க. ஆமா ஆமா. என்னத்த செய்யறாரு? நல்லா இங்க செய்யறாரு, அப்படியே பசங்க ஆண்கள் கிட்ட பிடிங்கிறாரு. அவ்வளவுதான். தமிழ்நாட்டுல இருக்கிற எதனா ஒரு எம்பி பெண் எம்எல்ஏ பேர் சொல்ல முடியுமா? எம்பி இல்ல எம்எல்ஏ இப்ப இருக்கிற. அதாவதுங்க, யாராவது ஏதாச்சும் ஒரு நல்லது பண்றது அவங்களை ஞாபகம் வச்சு சொல்லலாம். ஒருத்தனும் பண்றது கிடையாது. தூத்துக்குடி எம்பி கனிமொழி இருக்கிறாங்க, நிறைய பேர் அங்கதான் படுத்து தூங்குறாங்க, மக்களுக்கு அவ்வளவு சேவை செய்யறாங்க. யாருமே தெரியலன்ட்டீங்க. இல்லைங்க, எனக்கு வந்து எதுவுமே யாரும் நல்லது பண்ற மாதிரி தெரியலங்க. நான் உழைச்சாதான் எனக்கு சோறு. என் குடும்பத்தை நான் தான் பார்க்கணும். 10 ரூபா இவங்களால ஒரு பிரயோஜனம் கிடையாதுங்க. ஓகேவா? அவ்வளவுதாங்க. இப்போ 24 வந்து விஜய் அரசியலுக்கு வந்தா எந்தெந்த கட்சி வந்து ஓட்டு குறையும்? ஃபார் எக்ஸாம்பிள் பிஎம்கே இருக்குது, விசிகே இருக்குது, அதிமுக, திமுக, ஏன் பிஜேபி கூட ட்ரை பண்ணுது. யாரோட ஓட்டு வந்து குறையும் விஜய் வந்தா? விஜய் வந்து எல்லா ஓட்டும் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. விஜய் ஒரு 90%, 95% விஜய் வரதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்க. ஏதாவது இளைஞர் கையில் வந்து ஒரு ஆட்சியை கொடுத்தா ஏதாவது அவங்களுக்கு தெரிஞ்சதை ஏதாவது பண்ணலாம், நல்லது பண்ணலாம். அதாவது இருக்கிறவங்களே வந்துட்டு எல்லாத்தையும் கொடுமைப்படுத்துறத விட புதுசா விஜய், சீமான் இந்த மாதிரி யாராவது வந்தாங்கன்னா ஒரு நல்லது நடக்கலாம். விஜய் நடிச்ச படத்துல டைலாக் என்ன பிடிக்கும்? ஏன்னா அரசியலுக்கு வர போறாரு. உங்களுக்கு சின்னதா ஒரு டைலாக் என்ன? நானும் ஓரளவுக்கு முக்காவாசி விஜய் ரசிகர் தான். விஜய் சாருக்கே சொல்றேன், கப்பு முக்கியம் பிகிலே. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.